அதே மாதிரி பான் எண்டிங்கில் நமக்கு எக்ஸ்ட்ரா பானும் அவங்களுக்கு பானே இல்லைன்னா எப்படி வின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே கிங்கை நம்ம அவங்களோட கிங்குக்கு நேர் எதிராக வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போசிஷன் சொல்லுவாங்க. பான் மூவ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம லாஸ்ட் பார்த்த எண்டிங்கில் அது ட்ரா ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து அதுக்கு அப்போசிஷன் வைக்கணும். இப்போ கிங் மூவ் பண்ண உடனே அதோட கீ ஸ்கொயரான நெக்ஸ்ட் ரேங்கில் நம்ம கிங்குக்கு ஃபார்வேர்டாக வரணும். இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன ப்ளே பண்ணணும்னா பானை ஜஸ்ட் 1 ஸ்டெப்பு மூவ் பண்ணணும். 2 ஸ்டெப் மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னு தெரியுமா? நமக்கு நெக்ஸ்ட் ஃபர்தராக நம்மளோட கிங்கை முன்னாடி வராததுனால ஜஸ்ட் ஒரே ஒரு மூவ், இன்னொரு மூவ் நம்மளோட பேங்கில் வச்சுருக்கணும். ஸோ ஆஃப்டர் 1 சிங்கிள் மூவ் கிங் கோஸ் டு தேட். இப்போ மறுபடியும் ஒரு மூவ் வைக்கும்போது தான் நம்மளால் கிங்குக்கு நேர் எதிராக வைக்க முடியும். அப்போசிஷன் அப்புறமா கிங்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் ரேங்க் கீ ஸ்கொயருக்கு வந்துடணும். தென் அதே மாதிரி தான் அப்போசிஷன், தென் கீ ஸ்கொயர், அப்போசிஷன், கீ ஸ்கொயர். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிங்கு முன்னாடி வந்துகிட்டே இருந்துச்சிங்கன்னா லாஸ்ட்டு அதுக்கு பான் எந்த ஸ்கொயரில் ப்ரமோட் ஆகுதோ அந்த ஸ்கொயருக்கு கிங்கோட கண்ட்ரோல் வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம எந்த ஃபார்முலாவையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பானை புஷ் பண்ணிகிட்டே வந்தால் போதும், வின் பண்ணிடலாம்.